ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு minislittlekitchen. இன்றைக்கி டீ போடுற நேரத்திலே நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் நல்லா பழுத்த 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் நல்லா பழுத்து கருத்து இருக்குதோ அதை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுக்கலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா பழத்தோட தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு இதுக்கு பயன்படுத்தலாம். மெஷர்மெண்ட் கப் இல்லாதவங்க 10½ டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இது 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இருக்கும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் போட விருப்பம் இல்லாதவங்க 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க. சோடா உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துண்டுகளை நான் நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம இந்த போண்டா சாப்பிடும்போது அந்த தேங்காய் துண்டும் சேர்த்து கடிபடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பழம் ரொம்ப உடையாமல் திட்டு திட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்படி இந்த ஸ்நாக்ஸுக்கு பழம் ரொம்ப பிசைஞ்சு எடுக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாவு பதம் நம்ம போண்டாய்க்கெல்லாம் எந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது போண்டா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம வெறுங்கையில் மாவு எடுத்து போட முடியாது. அதனால் கையில் தண்ணியோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையை எடுத்து போட்டு பொரிச்செடுக்கலாம். அதுக்காக நான் கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து பொரிக்கும்போது போண்டாவோட உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இனி ஒவ்வொரு பால்ஸாக இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக தீயை அதிகப்படுத்திக்கோங்க. மீண்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பழம் இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் போண்டா சீக்கிரமாக வெளியே செவந்து உள்ளாடி வேகாமல் இருக்கும். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இதை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. சேனலில் ஏற்கனவே நான் ஒரு சிம்பிளான வாழைப்பழ அதிரச ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோவை போய் பாருங்கள். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட எண்ட்லேயும் கொடுக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அளவு செவந்து வந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. சுவையான வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.